ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானும் பார்த்தோம்னா தமிழரசி குடும்பத்தையே தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ அத்தை வந்து இப்போ வந்து வீட்டில் கொண்டு விட்டுருப்பாங்க, இன்னைக்கு தான் அத்தை நான் சொல்கிறத கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜானு வந்து மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அத்தை வந்து தமிழை கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க போலுக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. வந்து பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா தமிழ் குடும்பத்தையே அவங்க வந்து தன்னுடைய வீட்டு வாசலில் கூப்பிட்டு வந்து நிறுத்தவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, என்னத்தை தமிழை கொண்டு நீங்கள் விட்டுட்டு வரலையா, எல்லாரும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே ஜானு சொல்கிறாங்க, மீனா இன்னைக்கு தான் நீ உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிற, நீ சொன்னனால தான் தமிழ் குடும்பத்தையே நம்ம வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து மீனா கணேஷ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தமிழை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா இவங்க என்னென்னா அவங்க குடும்பத்தையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கவோ அப்போ மீனாவும் கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக அவங்க குடும்பத்தை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவோ, என்ன இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, தமிழ் குடும்பம் எதுக்காக தனியாக அங்கே இருந்து கஷ்டப்படணும், அவங்களும் இப்போ நம்ம குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீங்களாம் கெஸ்ட் ஹவுஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ தமிழ் வந்து குடும்பத்தோடு அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. அப்போ மீனாவும் கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கத்த நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரிதான், தமிழுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழை வந்து இங்கே அதாவது ஆபீஸ் பொறுப்பு கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா தமிழ் வந்து தன்னுடைய வாரிசுன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா தமிழ் குடும்பத்தையே நம்ம குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கவும் அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க தமிழுக்கு வந்து அதாவது வீடு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை விட பெருசாக ஒரு வாடகை வீட்டில் போய் நீங்கள் வந்து அவங்கள இருத்தி வைங்க, எனக்கு அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நம்ம குடும்பத்தோட அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது, அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கவும், இங்க பாரு மீனா இது வந்து என்னுடைய வீடு, நான் யாரை இருக்கணும் யாரை போக சொல்லணும்னு எனக்கு தான் தெரியும், அதனால நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் முடிவு அப்படிங்கவும், ஆமாம் தமிழ் குடும்பம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் உடனே எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கிறாங்க. ஓஹோ இப்போ தான் புரியுது, தமிழ் குடும்பம் வந்தது இங்கே யாருக்குமே பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் நான் தமிழ் குடும்பத்தை இங்கேருந்து நான் வந்து போக வைக்க மாட்டேன், அவங்க இங்கே கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறவோ இதனால மீனா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானு போனதுக்கு அப்புறமா கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மீனா இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க, இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கவும் இப்போ வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க நடக்கிறத பார்த்தாக்கி சிபி அத்தானுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரிக்கு தெரியல, கூடி சீக்கிரமே சிபி அத்தானுக்கும் தமிழுக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும் உடனே மீனா வந்து திட்டுறாங்க, ஏன் வெண்பா நீ வேற நிலைமை புரியாம இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாத்த நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது பாருங்க, என்ன இருந்தாலும் சரிதான், ஜானு பாட்டி வந்து எடுத்த முடிவால் நம்ம யாராவது வந்து அவங்களை எதிர்த்து பேச முடிஞ்சிச்சா, இதே மாதிரிக்கு தான் ஒரு நாள் வந்து சொல்ல போகிறாங்க, சிபியாத்தானுக்கும் தமிழுக்கும் கல்யாணம்னு சொல்ல போகிறாங்க, நீங்களும் கேட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கவும் உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிக்கு அந்த விஷயத்தில் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து சரின்னு சொல்லிட மாட்டேன், அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு என்னமோ அதெல்லாம் தெரியாது, எனக்கும் சிபியாத்தானுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், அப்படி மட்டும் நடக்கலைன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படிங்கவும் உடனே கணேஷ் சொல்கிறாங்க, என்னம்மா நீ வேற இந்த நேரத்தில் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கவும், ஆமாம் இப்படி தான் ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த தமிழோட அட்டகாசத்தை பார்த்தீங்களா, அவள் எந்த அளவுக்கு வந்து ஓவராக பண்ணிட்டு இருக்கிறான்னு, ஜானு பாட்டியும் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரிக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ அங்கே சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கும் போது தமிழ் குடும்பமே இங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கிற விஷயத்தை வந்து அவங்க சிபியிட்ட சொல்லவும் இதை கேட்டதுமே சிபி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வரும். இப்போ முத்தம்மா வந்து வராங்க. அப்போ முத்தம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இவங்க தான் வந்து உன்னுடைய அம்மான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கிற, இது எத்தனை நாள் தான் நடக்கும் அப்படிங்கவோ அதுதான் மொத்தமாக எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையா, ஜானு பாட்டி திடீர்னு இந்த மாதிரிலாம் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜானு வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன தமிழ் சாதனத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது என்ன மசன்னு நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ, இங்கே பாரு தேனும் இன்னும் நான் உனக்கு பாட்டி தான், நீயும் என்ன வந்து பாட்டின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவோ அப்போ தேனு வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படிங்கும்போது, என்னாச்சு தேனு அப்படிங்கும்போது, இல்லை இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே, என்னால் தானே உங்கள் பேரனுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படிங்கவும், இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நீ வந்து அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு போகவும் அவங்க போனதுக்கு அப்புறமா சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி வராங்க. அவங்க வந்ததுமே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இசை நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இசைகிட்ட கேட்கவும் இசையும் வந்து புஷ்பான்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி அம்மா வெங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா
அவங்களுக்கு வந்து அதாவது தமிழோட அம்மா யாருங்கிறது சிபிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருந்தாங்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும், பார்த்தது பிறகு தான் நாங்கள் இருந்து போவேன் அப்படிங்கவும், ஐயோ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து தமிழ்கிட்ட வந்து முத்தமாக கேட்டுட்டு இருக்கவும், நான் போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா சிபி இங்கேருந்து போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க தமிழோட அம்மாவை வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ சிபிட்டு வந்து அவங்க தமிழோட அம்மாவை பேசவும், நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ எப்படி இருக்கிற, உனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுமே என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அடிலாம் அடிப்படலை, சின்னதாக தான் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணாலும் எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி அங்கேருந்து போகவும் உடனே வந்து அவங்க தமிழ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சிபியை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு அன்பு நம்மளுக்கு இருந்தது, ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு இப்போ தான் தெரியுது அப்படிங்கவும் இப்போ முத்தமாக சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், ரத்த உறவுங்கிறது விட்டு போகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி இப்போ வந்து அதாவது சிபிக்கு நீங்கள் தான் வந்து உண்மையான அம்மாவை பற்றி உனக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து அவங்க தான் அம்மானு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ எப்படி ஆகும் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், அதுதான்க்கா எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல அப்படிங்கவும், அப்போ வந்து அவங்களுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்களா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவாக நடிக்கலாம், ஆனால் என்றைக்குமே நாங்கள் வந்து அவங்க எல்லாத்துக்கும் அம்மாவாக நடிக்கணும்னு எப்படி, நானும் வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆண்டி உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, எங்களுக்கு உதவப்பே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்ன நினச்சி கஷ்டம் இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி தான் சமாளிக்க போகிறீங்களே தெரியல, இது வந்து எத்தனை நாளைக்கு தான் மறைக்க போகிறீங்களே தெரியல, அதை நினச்சதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இங்கே ஜானுவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் சமையலாம் ரெடி ஆகிடுச்சு தான், நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா தான் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கவும், உடனே வந்து தமிழ் சரி அப்படிங்கிறாங்க, இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் உங்கள் கூட தான் இருந்து சாப்பிட போகிறேன் அப்படிங்கவும், உடனே சரின்னு சொல்லிட்டு ஜானுவை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழோட அம்மா வந்து சமைச்சு எடுத்து கொடுக்கவும், அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இது என்னுடைய கைமணம் மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து அவங்க தமிழோட அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், அம்மாவுக்கு நான் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் சமையல் பண்ணி நான் கொடுக்குறேன், அம்மா அதை சாப்பிட்டதுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, இது வந்து நான் சமைச்ச மாதிரிக்கே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் அம்மா சமைச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே தமிழும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜானு சாப்பிட்டுட்டு போகவும், இங்கே பார்த்தோம்னா மீனா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஜானு அத்தை வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வரதையும் இதெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியல, ரொம்ப தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து தமிழ்கிட்ட அவங்க அம்மாவாக நடிக்கிறாங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க, சரி தமிழ் நாங்கள் இருந்து கிளம்புற அப்படிங்கும்போது, சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க, சரி ஏதாவது உனக்கு வந்து அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு நான் வார அப்படின்னு சொல்லவும், உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ சிபி வந்து அங்கே வரவும், உடனே சிபிகிட்ட வந்து அவங்க இசை வந்து ரொம்பவே வந்து விளையாடிட்டு இருக்கவும், சிபி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறத நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னுடைய அத்தை மாதிரிக்கே இருக்குது, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மாதிரிக்கே எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வந்து தமிழோட அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சிபி உண்மையிலேயே உங்கள் அப்பா கூட பிறந்தவ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவோம், ஆனால் இந்த உண்மையை நான் எப்படி சொல்கிறதுக்கு என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கவும், அப்போ வந்து தமிழ் வந்து சிபி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பழகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, தமிழ் உனக்கு எனக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து அவங்க இசைகிட்ட வந்து சொல்கிறாங்க, இசை உனக்கு என்ன வந்து அதாவது பொம்மையெல்லாம் வந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கவும், உடனே அவங்களும் புஷ்பா சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.